நாயனார் 1000 பேருக்கு அன்னதானம் அளிக்கும் போது இறைவன் 1000ல் ஒருவராக தோன்றிய புராண நிகழ்வுப்படி அன்னம் பாலிப்பு விழா சிறப்புலி நாயனார் குரு பூஜை விழா நடைபெற்றது. தருமபுரம் ஆதீனம் பங்கேற்று விழாவை தொடங்கி வைத்து தரிசனம் செய்தார். மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூரில் பழமை வாய்ந்த ஸ்ரீவால் நெடுங்கண்ணி சமேத ஸ்ரீ தாந்தோன்றீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. 3 தலவிருட்சம் மரமுள்ள இந்த இடத்தில் கோச்செங்கட் சோழனால் கோவில் கட்டப்பட்ட போது ஒரு நாள் கட்டிய சுவர் மறுநாளே இடிந்து விழுந்து வந்ததால் 1000 அந்தணர்களுக்கு 48 நாள்களுக்கு அன்னதானம் செய்தால் குறைபாடு நீங்கும் என்று இறைவன் சொல்ல, அதன்படி 64 நாயன்மார்களில் ஒருவரான சிவபக்தர் திருப்புலி நாயனார் தினமும் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கினார். 999 பேர் சாப்பிட்டனர். இதனால் இறைவனிடம் வேண்ட 48வது நாளில் 1000ல் ஒருவராக இறைவன் உணவருந்தி நாயனாருக்கு காட்சியளித்த புராண நிகழ்வு ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் நடைபெறும். 1001க்கு அன்னப்பாளிப்பு திருவிழாவும் சிறப்புலி நாயனார் குரு பூஜை விழாவும் புராண நிகழ்வுப்படி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு வால் நெடுங்கண்ணி அம்மன் மற்றும் தாந்தோன்றீஸ்வரருக்கு பால், பன்னீர், இளநீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், திரவிய பொடி உள்ளிட்ட 16 வகை பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றது. 1000ல் ஒருவராக தோன்றிய இறைவன் திருப்புலி நாயனாருடன் கோவில் பிரகாரம் சுற்றி வந்து எழுந்தருள செய்யப்பட்டு 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தர்மபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் தொடங்கி வைத்து சுவாமி தரிசனம் செய்தார். தர்மபுர ஆதீன கட்டளை தம்பிபிரான் சுவாமிகள், சிவனடியார் கூட்டத்தினர், திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து அன்னதானத்தில் பங்கேற்று உணவருந்தினர்.